அவர் உன்னை வேடனுடைய கண்ணி, பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். அப்புறம் 2 வார்த்தைகள், ஒன்று கண்ணி, இன்னொன்று தப்பு வைப்பார். 2 வார்த்தைகள் தப்பு வைப்பார் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி. இவ்வளவு ஆசீர்வாதமான வசனங்கள் ஆண்டு தந்திருக்காருன்னு பாருங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லுடைய நிலையில் தங்குவான். அவன் கர்த்தரை நோக்கி, நீர் அடைக்கலாம், என் கோட்டை, நான் நம்பியிருக்கேன் என்று சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் அவனை வேடனுடைய கண்டிக்கும். அப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாதிமுன் கூடாரத்தை அணுகாதுன்னு ஆண்டு சொல்றாரு. உண்மைதானே? தூதர்களை கொண்டு உன் கைகளை ஏந்துவார், உன் பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் தங்கள் கைகளை உன்னை ஏந்தி கொண்டு போவார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடந்து பால் சிங்கத்தையும் மலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனங்கள் கிடக்கு. அப்ப எதுக்கு இந்த வேட்டைக்காரனுடைய கண்ணி வருதாங்க? சொல்லுங்க. நீங்க நிறைய வாசிங்க, இதெல்லாம் நீங்க நிறைய வாசிச்சிருக்கீங்க. நானும் திடீர்னு இந்த வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் என்னமோ இங்கிருந்து எங்கிட்ட பேச உங்ககிட்ட என்னமோ சொல்ல விரும்புறார் ஆண்டவர். வேடனுடைய கண்ணி. சோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். யார் இந்த வேட்டைக்காரன்? சொல்லுங்க, யார் அந்த வேட்டைக்காரன்? பிசாசு. அப்போ இவ்வளவு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள் நிறைய இருக்கே பாஸ்டர், அப்ப திடீர்னு எப்படி இந்த சத்துரு வந்தா உள்ள? எனக்கு என் வாழ்க்கையில இவ்வளவு வாக்குத்தத்தங்கள் இருக்கே, என்ன உண்மைதானே? எத்தனையோ வாக்குத்தத்தங்கள். ஒன்றும் ஒரு மலையா நிறைய பாஸ்டர்ஸ் வசனம் மூலமா ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைய தந்திருக்காரு. உண்மைதானே? இந்த வாக்குத்தத்தின் மத்தியிலும் இந்த சத்துரு எங்கிருந்து வந்தான்? இந்த வேட்டைக்காரன் எங்கிருந்து வந்தான்? சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தப்பு வைப்பேன்னு சொல்றாரு. நான் உங்களை தப்பு வைப்பேன். சத்துரு நான் ஒன்று சொல்லிட்டேன். அந்த வேட்டைக்காரனுடைய அந்த சுபாவங்கள் சொல்லுங்க பாப்போம். கண்ணி வச்சு பிடிக்க உண்மைதான். இப்போ கேரளாவில் வந்து ஒரு வேட்டைக்காரன் வேட்டைக்கு போகிறேன் வச்சுக்கோங்களா. நீங்கள் எங்கே இப்போ நான் வழியில் வச்சு அந்த வழியில் வச்சு அவர் பார்க்குறேன். நான் நீங்கள் எங்கே போகிறேன்னு கேட்டால் அவன் என்கிட்ட சொல்ல மாட்டான். வேட்டைக்கு தான் போகிறாரு, ஆனால் அது எங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம நீ எங்கே போகிறேன்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? அந்த பக்கத்து வரேன், பக்கத்துக்கு தெரு வரேன், பக்கத்தில் அந்த தெருவுக்கு நான் போயிட்டு வரேன். வேட்டைக்காரன் தந்திரமாக இருப்பான், நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ வேட்டைக்காரன் குறி வச்சா எல்லா மிருகத்தையும் குறி வைப்பானா? ஏதாச்சும் ஒண்ணுதான் குறி வைப்பான். ஏதாச்சும் ஒரே ஒரு மிருகத்தை குறி வைப்பாரு. ஒண்ணு அந்த ஏதாச்சும் மிருகம்னா எல்லாத்தையும் பார்க்க மாட்டேன். அந்த குறி வச்சுட்டோம்னா அந்த மிருகத்தினுடைய குவாலிட்டி பெருசா இருக்கும். ஏன்னா அதனுடைய ஒரு பார்வை வச்சுட்டான்னா அதனுடைய குவாலிட்டி என்ன பண்ணும்? அதனுடைய மேன்மை, அது மேன்மையானதை பார்ப்பான். புரியுது உங்களுக்கு? அப்ப நீங்க மேன்மையானவர்களா இல்லையா? இப்போ அந்த ஒரு மிருகத்தை அவன் வேட்டையாட வேண்டும் என்றால் அவன் என்ன சொன்ன தெரியுமா? அந்த ஒரு வாரத்துக்கு அட்லீஸ்ட் 3 நாளைக்கு முன்னாடியே அந்த மிருகத்தை அவன் என்ன பண்ணுவான்? அவன் அந்த மிருகம் அறியாமலேயே அந்த மிருகத்துக்கு ஒரு பாதை எப்பவுமே இருக்கும். இப்போ யானைக்கு ஒரு பாதை இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? யானைக்கு ஒரு பாதை இருக்கு. மூணாறுல இடம் இருக்கு, யானை இறங்குன்னு சொல்லுவாங்க. யானைக்கு ஒரு பாதை எங்க இருக்கு, அந்த பாதை வழிதான் யானை என்ன பண்ணும்? ரோட கிராஸ் பண்ணி போகும். அந்த ரோட்டை தாண்டி போகணும்னா அதுக்கு வேற வழி போகாது, அது வழிதான் போகும். அதே மாதிரி அந்த வேட்டைக்காரனுக்கு தெரியும் இந்த மிருகம் இந்த வழிதான், இந்த மிருகம் இந்த வழிதான். அப்ப அது தெரியாமலேயே அந்த மிருகத்தை என்ன பண்ணுவாங்க? ஃபாலோ. அப்படி இப்ப ஆண்டவர் நான் அதை ஆவியில காண்கிறேன், உங்களை ஃபாலோ பண்ணி பாதி வழி வரைக்கும் ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா? நீங்க அறியாமலேயே உங்களை பின்னாலேயே உங்களை பார்க்கிறவர்கள் இருக்காங்க. ஏன்னா நீங்கள் கர்த்தருக்கு மேன்மையானவர்கள். ஆமே சொல்லுங்க பாப்போம். நீங்க கர்த்தருக்கு மேன்மையானதுனால அவருடைய கண் உங்கள் மேல் பந்திருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் பிடுங்கி பெரிய போறாரு. எனக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுதாரு, அந்த சத்ருவினுடைய பிசாசினுடைய கண் உங்கள் இடத்து பிரச்சனைகள், உங்க இடம் நீங்க தங்கியிருக்க வீட்டு மேல அவனோட கண் விழுந்து விழுந்திருக்கு. அந்த வீட்டு பிரச்சனை மேல் அவங்க வீட்டில் பிரச்சனை வர்றது, அந்த நீங்க தங்கியிருக்க வீட்டில் இருக்கிற அந்த இடம் பார்த்தீங்களா, அந்த இடத்து மேல சத்ருவின் கண்ணு வந்திருக்கு. அந்த வேட்டைக்காரனுடைய கண்ணி அது மேல் விழுந்திருக்கு. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் அது உங்களை தப்பு வைக்க போகிறார். அப்படி யாராச்சும் இங்க இருக்கீங்களா?
உங்களை வீட்டுக்கு அந்த வீட்டு இடம் அந்த இடத்து மேல தேவையில்லாம போறாம எதுக்கு தான் வராங்கன்னு தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு பரிசுத்த தப்பு வைக்க போறாரு. அந்த வேட்டைக்காரனுடைய கண்ணியை பரிசுத்த ஆவியானவர் என்று பிடுங்கி எறிய போறாரு. ஏன்னா அவரால் மட்டும்தான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த வேட்டைக்காரனை கண்ணிக்கும் தப்புவிப்பார். அப்புறம் வாக்குத்தத்தம் ஆண்டவர் தந்திருக்காரு. கவனிங்க, அந்த வசனம் சொல்லுது, வேட்டைக்காரனுடைய நீங்கள் அறியாமலே உங்களை என்ன பண்றாரு பிசாசு என்ன பண்றான்? பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே அப்படிதான் போட்டிருக்கு. நீங்கள் தெரிந்தவர்கள் தான். ஏன்னா உங்கள் மேல் வாசமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்டவர், சகலத்தையும் அவர் அறிகிறவர். அப்படி என்றால் இந்த வேட்டைக்காரனுடைய கண்ணியை பரிசுத்த ஆவியானவர் பண்ண போறாரு. நீங்கள் மேன்மையானவர்கள், அதனாலதான் பின்னாடி வருது. நீங்கள் ரொம்ப மேன்மையானவர்கள், ஆண்டோடைய பார்வையில் நீங்கள் விலையேற பெற்றவர். ஆமா, அந்த வார்த்தை, நீங்க விலையேற பெற்றவனால இந்த வேட்டைக்காரன் சிலருடைய அந்த வேட்டைக்காரனுடைய அந்த கண்ணி வந்து உங்களோட சரீரத்திற்கு மேலாக, அதான் நோய் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. புரியுது உங்களுக்கு? அந்த கண்ணி பரிசுத்தாவியானவர் பிடுங்க போகிறார். இன்னைக்கு பிடுங்கி எரிந்து இன்னைக்கு உங்களை சுதந்திர வாளியாக பரிசுத்தாவியானவரை அனுப்ப போறாரு. ஏன்னா அதுக்கு தான் பரிசுத்தாவியானவர் உங்களை தெரிந்தெடுத்து இங்கே கூட்டி வந்திருக்கிறார். நீங்கள் யாருமே உங்களுக்கு இஷ்டத்தாலோ உங்கள் விருப்பத்தோடு இங்கே யாரும் வரல. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை கூட்டிக் வந்திருக்கிறார். நீங்கள் எந்த தேவைக்கு இங்க வந்திருக்கிறீங்களோ இன்றைக்கே அந்த தேவைக்கு ஒரு மறுபடியை, ஒரு பதிலை பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிட போகிறார். நீங்க வாசிங்க பரிசுத்த ஆவியானவர். இப்பொழுது நம்ம அந்த வசனத்துக்குள்ளாக போவோம். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், மத்தாய் எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 19வது வசனம். போதும். ஹல்லேலூயா. இந்த வசனம் எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? எல்லாரும் வாசிப்பீங்க. எல்லாரும் நல்லா வாசிப்பீங்க. நல்லா அப்பங்களை சாப்பிட்டுருப்பீங்க. மீனையும் நல்லா பொரிச்சு, தூத்துக்குடி பற்றி சொல்ல வேண்டாம், நல்ல மீன், நல்ல ஃப்ரெஷ்ஷான நல்ல மீன் கிடைக்கும். சரி, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது அவர் ஜனங்களை, யார் அவர்? இயேசு ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். நீங்கள் ஜனங்களுக்கு சிலவற்றை கொடுக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஜனங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள்ளாக என்ன இருக்கணும்? உங்க கையில அந்த அபிஷேகம் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? நீங்க நல்ல ஜெபத்தோடு இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு பேச விரும்புறாரு. அப்போ இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம், இந்த மத்தேயு யாரு? சீஷர் தான் வச்சு அவர் பண்ணிக்கிற வேலை. வரி வசூலிக்கிறவர். வரி வசூலிக்கிறவங்களை யாராச்சும் ஊழியத்துக்கு அழைப்பாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. வரி வசூலிக்கிற யாரு? இப்போ நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம்? வட்டி கொடுக்கிறவர். என்ன வட்டிக்கு பணத்தை கொடுக்கிறவர். திடீர்னு வந்து 1 ரூபா கூட இல்லாத நேரத்தை நம்ம வந்து அவர் வந்து நிற்பாரு, முத்தத்தில் நிற்பாரு. நீ கொடுத்துரு, இல்லாட்டி அவ்வளவுதான். அப்ப நம்ம அவரை ஆசீர்வதிப்போமா சபிப்போமா? அப்ப எத்தனை பேரோட சாபம் அவர் மேல இருக்கும் யோசிச்சு பாருங்க. மத்தேயு மேல எத்தனை பேர் சாபம் இருக்கும். நீ கொடுக்காம இதுக்குள்ள போக முடியாது, இந்த ஆலயத்துக்குள்ள நீ போக முடியாது. அப்படி கரெக்டா எங்க ஜனம் அதிகமா வராங்களோ அங்கே வந்து உட்கார்ந்துருப்பாரு. யாரு இவன் இங்க வருவான்னு யாருக்கு? அவன் மத்தேயுக்கு நல்லா தெரியும். இவன் இங்கதான் வரணும், இங்க வராம எங்கேயும் போக மாட்டான்னு நல்லா தெரியும். ஆனா இவங்க வரும்போது கேட்பான், இவங்க கீழே ஒண்ணுமே. அப்ப ஏழைகளின் சாபம் யார் மேல இருக்கு? ஆனா திடீர்னு அவர் வாழ்க்கையில ஒரு ஆள் க்ளோஸ் பண்ணி போறாரு. திடீர்னு அந்த வழியில இவர் உட்கார்ந்துகிட்டு இருந்த நிறைய பேர்த்த பார்த்திருக்காரு, நிறைய மனுஷங்களை பார்த்திருக்காரு. யாரு? மத்தேயு நிறைய மனுஷனை பார்த்திருக்காரு. ஆனா இங்க இப்ப வந்திருக்கிறது யாரு தெரியுமா? மனிதகுமார், தேவகுமாரன்.
அப்படிதான் மத்தேயு அப்படிதான் இருக்கு. தேவனுடைய குமாரன் யாருக்கு புரிஞ்சிருக்குது? மத்தேயுக்கு புரிஞ்சுது. என்னது? திடீர்னு இதுவரைக்கும் இவன் இப்படி ஒரு இந்த மனிதர் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை பார்த்ததே, இவர் பேர் இயேசுன்னு புரிஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுதாரு, திரும்பி அங்கிட்டு போய் திரும்பி சொல்றாரு, என்னை பின்பற்றி வா. நீங்க சொல்லுவீங்களா? நீங்க சொல்லுவீங்களா? ஒரு மனுஷனை பார்த்து சாபத்தால் நிறையப்பட்ட அவனுடைய வாழ்க்கை, சாபத்தினால் மூடி இருக்கிற அவனுடைய வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒருவனை பார்த்து ஆண்டவர் சொல்லு, நீ என்னை பின்பற்றி வா. உனக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி தரணும், உனக்கு நிறைய, எனக்கு உன் மூலமாக சில அற்புதங்களை செய்ய வேண்டியது இருக்கு, சில லெட்டர்ஸ் எனக்கு எழுதணும், வசனங்கள் உன் மூலமாக எழுதப்பட வேண்டியிருக்கு. வரும் காலத்திலே நீ உன்னை எனக்கு என் ராஜ்யத்துக்காக நான் பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் முன்னமே முன்குறித்து விட்டார். யாரை பற்றி? ஆண்டவருடைய அந்த தெரிந்தெடுப்பு. நீங்க அந்த தேர்ந்தெடுக்க நீ பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். ஏன்னா அந்த 12 சீஷர்களும் பணக்காரர்களா? சின்ன சின்ன வேலை பார்க்கிறவங்கள என்ன? அப்படி என்றால் இங்கு இருக்கிற நீங்களும் ஆண்டவருக்கு விலையேற பெற்றவர்கள். உங்களுடைய, நான் அன்னைக்கு எப்பவும் சொல்லு, உங்களுடைய நம்முடைய கலர், நம்மளுடைய உயரம், நீ குட்டைய நெட்டி, அது ஒன்றும் ஆண்டருக்கு பிரச்சனை கிடையாது. ஆண்டவருக்கு முக்கியம் கிடையாது. நீங்க காசு இருக்கவங்களா காசு இல்லாதவங்க, அது ஒன்றும் ஆண்டவருக்கு முக்கியம் கிடையாது. ஆண்டவருக்கு முக்கியம் நீங்க தான். நீங்க மட்டும்தான் ஆண்டவருக்கு முக்கியம். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? கவனிங்க. அந்த மத்தேயு இவர் வாரார். இவர் திடீர்னு வந்து இப்படி, இவர் யார் என்ன அழைக்கிறார்? ஆனா ஒன்றும் யோசிக்காம, கை இருக்கிற அந்த பணப்பையை கூட யோசிக்காமல், அந்த பணப்பை கையில் இருக்கு, நிறைய நல்லா பிடுங்கி வாங்கின காசு பையில் இருக்கும், அதெல்லாம் தூக்கி போட்டான். அந்த ஒரு வார்த்தைக்கு முன்னாடி எனக்கு இந்த சாபம் ஒன்றுமே வேண்டாம், எனக்கு அந்த லாபம் போதும், எனக்கு இந்த சாபம் வேண்டாம், எனக்கு அந்த இயேசு என்கிற லாபம் மட்டும் போதும். எத்தனை பேருக்கு அந்த லாபம் வேணும் இன்னைக்கு? அது ஆண்டவர் தரப்போறாரு உங்களுக்கு. எனக்கு அந்த சாபமே வேண்டாம், எனக்கு சாபம் வேண்டாம், அந்த சாபத்தை முறியடிக்கிறவர் எனக்கு போதுமா? அவர் தான், அவர் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி போற, நீ என்னை பின்பற்றி வா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டார். இவருக்கு கிடைத்த வெளிப்பாடு ஒரு ரெவலேஷன். அதான் இவர் ஒரு தேவ குமாரன். அது வசனம் சொல்லுது, இம்மானுவேல் போட்டிருக்கு. என்ன? இவர் இயேசு என்னோடு, கர்த்தர் நம்மோடு. என்ன? கர்த்தர் நம்மோடு. இதே வார்த்தை கடைசியில சொல்லுவாரு, மத்திய கடை சொல்லுவாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலமும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன். இந்த வார்த்தை முதல்ல இந்த வார்த்தை சொல்லுது, இம்மானுவேல். அந்த வார்த்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இந்த ரெவலேஷன் யாருக்கு கிடைச்சது? மத்தேயுக்கு கிடைச்சு. எப்படி? இந்த சாபத்தை உடைக்கிறவர், சாபத்தை உடைக்கிறவர் அவர். அந்த வார்த்தை எனக்கு போதும், அவருடைய வார்த்தை மட்டும் எனக்கு போதும். நல்லா கவனிங்க. அந்த வசனம் திரும்ப வருது. ஆண்டவர் என்ன பண்றாரு? நான் என்ன சொல்லுவேன், ஆண்டவர் தனியா அந்த மேல வசனம் வாசிங்க. நல்லா கவனிங்க. இயேசு எதை கேட்டு இந்த பிரச்சனைகளெல்லாம் கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு தனியே போனார். ஜனங்கள் அதை நீங்க கவனிங்க. வனாந்திரமான இடத்துக்கு ஆண்டவர் யாரு போறாரு? படவில் ஏறி யாரு போறாரு? இயேசு போறாரு. இயேசு போய், கவனிங்க, நல்லா கவனிங்க. இயேசு இந்த நம்ம சொல்ற மாதிரி ஷார்ட்கட் வேல போறாரு. சீக்கிரமா தனியா போயிடணும், தனியா போய் பிதா கூட நிறைய டைம் எனக்கு என்ன பண்ணணும், இப்படி எல்லாம் நடக்குது. ஆனால் வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. என்னோட டைம் என்ன பண்ணிருக்கு, நெருங்கிட்டே இருக்கு. அதனால எனக்கு வந்து தனியா பிதாவினோட கூட இருக்கணும், அவர் வாஞ்சியோட விருப்பத்தோடு கூட எங்க போறாரு? தனியா ஒரு வனாந்திரத்துக்கு போறாரு. இது எப்படி ஆச்சு? ஜனங்கள் என்ன பண்ணாங்க? கேள்விப்பட்டாங்க. நம்ம அப்படித்தானே? உண்மைதானே? எப்படியாச்சு அங்க பக்கத்து வீட்டுல ரகசியம் வந்துச்சுன்னா நம்ம திடீர்னு கேட்டுரும். திடீர்னு நமக்கு மட்டும் நல்லா கேட்கும். என்ன? உண்மைதானே? உண்மையா இல்லையா? சரியா இல்லையா? அவங்க ரகசியமா பண்ணுவாங்க, நம்ம அது பிரசித்தம் பண்ணிடுவோம். என்ன? உண்மைதானே? இல்லைன்னு சொல்ல முடியுமா யாருக்காச்சு? கவனிங்க. இந்த ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையை அவருக்கு சென்றார்கள். எப்படி? ஆண்டவர் போட்ல ஷார்ட்கட் போறாரு, இவங்க எப்படி போறாங்க? சுத்தி. நீங்க கீழே வசனம் வாசிங்க. நீங்க எப்படி இப்போ நீங்க ஷார்ட்கட் வேலை போனா நீங்க சீக்கிரம் போயிடலாம். அப்படி உண்மைதானே? ஜனங்கள் இப்போ நடந்துதான் போறாங்க. ஆனா கீழே வசனம் வாசிங்க. மார்க்கில் சொல்லியிருக்கு, மார்க்கில் வந்து டிஃபரன்ஸ் சொல்லியிருக்கு. அவருக்கு முன்னாடி அவங்க ஜனங்கள் என்ன பண்ணாங்க?
இயேசு போகிறதுக்கு முன்னாடியே அந்த வார்த்தையோட ஆண்டவர்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த வார்த்தை கிட்ட இருந்து அவங்க அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அவர் பேசுறதெல்லாம் நித்திய ஜீவ மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நித்திய ஜீவ மொழிகள் தானே, ரட்சிப்பின் வார்த்தைகள். மலையாளத்தில் அப்படி சொல்லுவார், ஜீவ மொழிகள்னு சொல்லுவோம், ஜீவ வார்த்தைகள். ஆமாம், சரி, பரவாயில்ல எப்படி இருந்தா ஓகே. அப்போ ஜீவ மொழிகள், ஆண்டவர் ஜீவ வார்த்தை அவரிடமிருந்து என்ன பெற்றுக்கொண்டாங்க அவங்க. அதனால அவங்க அந்த ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அவர் செய்த அதிசயங்களையும் பார்த்து அதை அனுபவித்தவர்களாக இந்த ஒரு கூட்டம் ஜனங்கள். அதனால ஆண்டவர் போறதுக்கு முன்னாடி இவங்க போயிட்டாங்க. நீங்க பாருங்க, அந்த ஆண்டவர்கிட்ட இருந்த வாஞ்சை பாருங்க, அந்த வார்த்தைகிட்ட இருந்த வாஞ்சை பாருங்க. இப்போ சாயங்காலம் ஆன போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், நம்மள மாதிரியே யோசிக்கிறாங்க, நம்மள மாதிரியே யோசிக்கிறாங்க. ஆண்டவர் கூட இருக்கிறவர் யாருன்னு நமக்கு நல்லா தெரியும். கூட இருக்கிறவர் நல்ல யாருன்னு நமக்கு, இந்த சீஷர்கள் அற்புதங்கள் பார்த்தவர்கள் தான். ஏன்னா சாதாரணமான பச்சை தண்ணி திராட்சை ரசமா மாறுது, சின்ன விஷயமா பெரிய விஷயமா, இதெல்லாம் நல்லா பார்த்தவங்க தான் யாரு. இப்போ சிஸ்டர் ஓடி சொல்றாங்க, சாயங்காலம் அவர் சீஷர்கள் ஓடி வந்து குடுக்குடான்னு ஓடி வராங்க, சொல்றாங்க, இந்த வனாந்திரம், இந்த ஆண்டவரே இது வனாந்திரமான இடம், வனாந்திரமான ஒரு காட்டு பகுதியா இருக்கு, இங்க வந்து என் ஆண்டவருக்கு தெரியாதா அது, இது வனாந்திரமான ஆண்டவருக்கு? ஏன் ஆண்டவர் வந்து நான் பிரசங்கம் பண்ண ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவர்களாக அழைக்கிறவர் என் ஆண்டவர். அது என் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கேரக்டர் தான். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்க ஒரு நேரமும் ஆயிற்று, ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். ஆண்டவர் அனுப்புவாரா? அவரை தேடி வந்தீர்கள் ஆனால் உங்கள் தேவைகளை அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அவர்களை தேடி வந்தால் அவர் உங்களை வெறுமையாக என்ன பண்ண மாட்டார், திருப்பி விட மாட்டார், நிறைவோடு தான் அனுப்புவார். இன்னைக்கு நீங்கள் வெறுமையான சில பாத்திரங்கள் நான் ஆவிலே காண்கிறேன். இன்னைக்கு அந்த பாத்திரங்கள் நிரம்ப போகிறது. அந்த பாத்திரங்களை நிரம்பி வழிய பரிசுத்த ஆவியானவர் இங்கே வந்திருக்கிறார். உங்கள் இந்த வெறுமையான பாத்திரங்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவதற்கு நீங்கள் இப்பொழுது உங்கள் இருதயத்தை நீங்கள் திறந்து கொடுக்க வேண்டும், திறக்க வேண்டும், திறக்க வேண்டும். கவனிங்க, நல்லா கவனிங்க. நேரமாயிட்டு ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை அவர்கள் அனுப்ப வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு இயேசு என்ன சொன்னார்? இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் போக வேண்டாம், நீங்களே அவர்களுக்கு என்ன பண்ணணும். இப்படி சொன்னவங்க இப்படி சொல்ல, இப்படி கொஞ்சம் முன்னாடி தான் ஆண்டவர் நாங்கள் சொன்னோம், உங்கள் கையில் ஒன்றுமே வெறுமையாக இருக்கும், எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை, நாங்களே உங்களை நம்பி தான் எங்கள் வாழ்க்கையை 12 சீஷர்கள் சொல்லுவாங்க, நாங்களே உங்களை நம்பி தான் மற்ற சொல்லுவேன், நானே நல்லா வரி வசூலிச்சுக்கிட்டு இருந்தேன், அங்கேருந்து நீங்கள் அழைச்சிட்டீங்க, நான் வந்துட்டேன், அதே அந்த கொஞ்சம் காசாச்சு, சாபம் இருந்தாலும் கொஞ்சம் காசு என் பையில் இருந்திருக்கும், வாங்கியிருக்கலாம் நினச்சாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்க பார்த்தீங்களா? நீங்கள் அவர்கள் போக வேண்டுவது இல்லை, உங்களை வெறுமையாக அனுப்ப தேவன் விரும்பலன்னு. இன்னைக்கு இங்கே இருக்கிறீங்களா நீங்கள் எல்லாம் இந்த வசனத்தை கேட்க இந்த ஜனம் மாதிரி நீங்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வந்துட்டீங்க, உண்மை தானே? பாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஒருத்தர வந்துக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா நீங்களும் ஆண்டவர்கிட்ட என்னமோ புதுதாக ஒன்றை அது வாங்குவதற்கு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, பெறுவதற்கு அந்த புது அபிஷேகத்தை பெறுவதற்கு நீங்கள் வந்திருக்கீங்க, புது வாக்கு தத்தங்களை கேட்பதற்கு, தீர்க்கதரிசி வார்த்தைகளை கேட்பதற்கு நீங்கள் வந்திருக்கீங்க. ஆண்டவர் பெரிய ஒரு தீர்க்கதரிசி, நாங்கள்லாம் சின்ன தீர்க்கதரிசி தான். ஆண்டவர் பெரிய ஒரு தீர்க்கதரிசி. இதே மாதிரி ஒரு ஊழியக்காரர்கிட்ட சொன்னேன், நீங்களா சின்ன தீர்க்கதரிசி, நீங்கள் ஊரு பேரெல்லாம் இது நானா சொன்னேன், எனக்கு தெரியுமா? என் மேல் இருக்கிற ஆவியானவருக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் பார்க்க போகிறீங்க வச்சுக்கேன், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கிரிக்கெட் பார்க்க போகிறீங்க நீங்கள். அப்போ அந்த கேலரியில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சச்சின் டெண்டுல்கர் தெரியுமா? உங்களுக்கு சச்சின் டெண்டுல்கர் தெரியுமா? ஆனால் அவருக்கு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்களுக்கெல்லாம் அவரை தெரியும், ஆனால் அவருக்கு வந்து உங்களை தெரியாது. ஆனால் உங்கள் ஊர் பேர்,
உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் தெரிகிற ஒருத்தர் இருக்கார். அவரை மட்டும் நமக்கு தெரியாது, அவர் நமக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு வந்து நம்மளை நல்லா தெரியும். உண்மை தானே? ஆண்டவருடைய அன்பின் ஆழம், உயரம், அகலம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அவருக்கு நல்லா, நம்ம உண்மை உள்ளவர்கள் ஆண்டவருக்கு, ஆனால் அவர் நம்மளை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணியிருக்காரு. உண்மை தானே? உண்மை தானே? அப்போ இன்னும் அவர் அறியணும். நீங்கள் இன்னும் அறிய கிட்டி சேர உங்களுக்கு அற்புதங்கள், அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெருகும். உங்கள் நன்மைகள் உங்களுக்கு பெருகும். கவனிங்க, நீங்கள் அவர்கள் போக